பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிறதான வார்த்தை சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பாருங்க, ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையா இருக்கிறார். இன்றைக்கு நீங்க கடந்து போற வாழ்விலே உங்களுக்கு பல ஆபத்துகள் திடீரென நீங்க எதிர்பாராத விதமாக சில தேவையற்ற பிரச்சனைகள் வந்து உங்கள் உள்ளத்தை பாதித்து கொண்டு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவரே துணையா இருப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தை கேளுங்கள். நிச்சயமா இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். இதற்காக நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மார்க் 4வது அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, சீசர்கள் படவிலே ஆண்டவரோடு கூட பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எதிர்பாராத விதத்தில் படகு மூழ்கத்தக்கதாக பலத்த காற்று, கடல் கொந்தளிப்பு, அலை என அவர்களுக்கு ஆபத்து கிட்டி இருந்தது. சீசர்களால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைமையிலே பயத்தோடு கூட ஆண்டவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. இன்றைக்கு கூட நீங்களும் சொல்லலாம், நான் நன்றாகத்தானே ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு தியாகம் பண்ணி கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில ஆபத்து இங்க கூட ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் ஆபத்து என்னால் தாங்க முடியவில்லை. என் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் என்னால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. ஒரே மன அழுத்தம், மன கலக்கம், மன துயரம், என் முகமே இருளா இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில ஆண்டவர் எழும்பினார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த இறைகிற கடலையும் காற்றையும் பார்த்து அமைதலாயிரு என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள். கர்த்தர் இன்னுமாய் ஒரு காரியத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி உங்களுக்கு என கர்த்தர் தந்த வார்த்தையை நீங்கள் ஆபத்து நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த வார்த்தையை தந்த தேவன் ஜீவன் உள்ளவர். அதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். என்ன நடந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். அப்படியே ஒரு அமைதல் உண்டாகி அவர்கள் அக்கறையில போய் சேர்ந்தார்கள். இதுவும் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் அக்கறைக்கு போவோம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த பிரச்சனை. ஆனாலும் கர்த்தர் ஆமென் ஒன்று சேதப்படுத்தாதபடி தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் அந்த இடத்துல காப்பாற்றி பாதுகாத்து ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருந்தார். உங்களுக்கும் கர்த்தர் துணையாய் இருப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட இன்னும் அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீங்க எங்கள் ஆபத்து காலத்திலே ஆமென் அனுகூலமாய் துணையாய் இருக்கிறபடி நான் நன்றி அப்பா. இன்றைக்கு யார் யார் என்னென்ன சூழ்நிலைமையில ஆபத்தை கண்டு பல விதங்களில் பயத்தோடு, மன அழுத்தத்தோடு, மன சஞ்சலத்தோடு இருக்கலாம். கர்த்தர் ஆமென் அன்றைக்கு கொந்தளிக்கிற கடலிலே கொந்தளிக்கிற காற்றெல்லாம் அடக்கி அமைதிப்படுத்தினது போல தம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற எல்லா கொந்தளிப்பை நீக்கி போட்டு அவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்றும் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறபடி நான் நன்றி. தொடர்ந்து விசுவாசத்தோடு முன்னேறி போக உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.